قلوبهم زيغ فيتبعون ما تشابه منه ابتغاء الفتنة وابتغاء تأويله وما يعلم تأويله إلا الله والراسخون في العلم يقولون آمنا به كل من عند ربنا وما يذكر إلا أولو الألباب ربنا لا تزغ قلوبنا بعد إذ هديتنا وهب لنا من لدنك رحمة إنك أنت الوهاب ربنا إنك جامع للناس ليوم لا ريب فيه إن الله لا يخلف الميعاد إن الذين كفروا لن تغني عنهم أموالهم ولا أولادهم من الله شيئا وأولئك هم وقود النار كدأب آل فرعون والذين من قبلهم كذبوا بآياتنا فأخذهم الله بذنوبهم والله شديد العقاب قل للذين كفروا ستغلبون وتحشرون إلى جهنم وبئس المهاد قد كان لكم آية في فئتين التقتا فئة تقاتل في سبيل الله وأخرى كافرة يرونهم مثليهم رأي العين والله يؤيد بنصره من يشاء إن في ذلك لعبرة لأولي الأبصار زين للناس حب الشهوات من النساء والبنين والقناطير المقنطرة من الذهب والفضة والخيل المسومة والأنعام والحرث ذلك متاع الحياة الدنيا والله عنده حسن المآب قل أنبئكم بخير من ذلكم للذين اتقوا عند ربهم جنات تجري من تحتها الأنهار خالدين فيها وأزواج مطهرة ورضوان من الله والله بصير بالعباد. Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Bismillahirrahmanirrahim. Alhamdulillahi rabbil alamin. Allahumma salli ala Muhammadin wa ala ali Muhammadin kama sallaita ala Ibrahim wa ala ali Ibrahim innaka Hamidum Majid. Allahumma barik ala Muhammadin wa ala ali Muhammadin kama barakta ala Ibrahim wa ala ali Ibrahim innaka Hamidum Majid. Alhamdulillah, Allah subhanahu wa ta'ala நம்மளுக்கு பெரிய ரஹமத்து செஞ்சிருக்கான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளுக்கு ஈமான்தாரியா அல்லாஹ் படைச்சிருக்கான். ஈமான்தாரியா படைக்கிறதுக்காண்டி நம்ம அல்லாஹ் கிட்ட எந்த ஒரு நிபந்தனையும் நம்ம வச்சுட்டு வரல.
எல்லாம் இந்த முஸ்லீமாக உலகத்துக்கு அனுப்பு அப்படின்னு சொல்லி எந்த ஒரு நிம்மதியும் அல்லாஹ்கிட்ட நம்ம வச்சுட்டு வரல. அல்லாஹ் ஆஸ் ஏ கிஃப்டா நம்மளுக்கு கொடுத்துருக்கான். அல்லாஹ் ஒரு அன்பளிப்பா நம்மளுக்கு அந்த ஈமானுடைய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்துருக்கான். ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்கிட்ட கேட்டாங்க, யா அல்லாஹ், நீ நினைச்சா எல்லாருக்குமே ஹிதாயத்து கொடுத்துடலாம, நீ நினைச்சா எல்லாருக்குமே நீ வந்து முஸ்லீம் ஆக்கிடலாம, ஈமான்தாரிகள் ஆக்கிடலாம, அதுக்கு ஒரு ரசூல்மார்களையும் நபிமார்களையும் அனுப்பி அதுக்கு உண்டான ஒரு உழைப்பு செஞ்சு அவங்களுக்கு அந்த அது 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 மூலியமா ஹிதாயத்து நாட்டியே அல்லாஹ், நீ நினைச்சா கொடுக்கலாமன்னு கேட்டதுக்கு அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு விளங்குவதற்காக வேண்டி, மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்து அடிக்கடி அல்லாஹ் கிட்ட வந்து கேள்வி கேட்கக்கூடியவர்களாக இருந்தாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அடிக்கடி அல்லாஹ் கிட்ட கேள்வி கேட்கக்கூடியவர்களாக இருந்தாங்க. அதனால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்யறான், அவங்களுக்கு பாடம் கற்பிக்கிறதுக்காண்டி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்யறான், மூசாவே இந்த ஒரு தோட்டம் இருக்குது, அந்த தோட்டத்துல போய் நீங்க என்ன செய்யுங்க, பூ போறீங்க அப்படின்னு. அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்க, அந்த தோட்டத்துக்குள்ள நுழையும் போது பாத்தீங்கன்னா பல வகையான பூக்கள் இருந்துச்சு, பல வகையான பூக்கள், நிறைய பூ இருந்தது. ஆனா அவங்களுக்கு என்ன விருப்பம் இருந்ததோ அந்த பூவை போய் பறிச்சுட்டு வந்தாங்க. அவங்களுக்கு அவங்க மனதுல என்ன விருப்பங்கள் இருந்துச்சோ அந்த பூவை போய் பறிச்சுட்டு வந்து அல்லாஹ் முன்னாடி வந்து நின்னாங்க. அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் கேட்கிறான், மூசாவே அந்த எத்தனையோ பூக்கள் இருந்துச்சு, அந்த பூக்களை நீங்க பறிக்க, எல்லா பூக்களையும் பொறிக்க வேண்டியதானே, ஏன் குறிப்பிட்ட பூக்கள் மட்டும் பறிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னு கேட்டதுக்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்து அல்லாஹ்கிட்ட பதில் சொல்றாங்க, யா அல்லாஹ், இது எனக்கு பிரியமான பூவா இருந்தது, அதனால நான் பறிச்சுட்டு வந்தேன். அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், நான் எந்த அடியாரு மேல நான் பிரியப்படுறேனோ அந்த அடியாறுகளுக்கு நான் ஹிதாயத்தை கொடுப்பேன், நேர்வழி காண்பேன். எந்த அடியாரு மேல நான் பிரியப்படுறேனோ அந்த அடியாறுகளுக்கு நான் நேரான பாதையை காண்பேன் நல்லா சொல்றான். சரிங்களா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்போ வந்து நம்ம யூஎச்எம்எஸ் இருந்த வாப்பா தலைவர் என்ன சொன்னாங்க, எல்லாருக்கும் தெரியும் உம்ராவுடைய விஷயங்கள், எல்லாருக்கும் தெரியும் ஹஜ்ஜுடைய விஷயம் எல்லாருக்கும் தெரியும், நீங்க சில விஷயங்கள் நீங்க எது எடுத்து சொல்லுங்கிறதுக்காண்டி நான் சில விஷயங்கள் எடுத்து பேசக்கூடிய நிலைமை வருது, சில விஷயங்கள்ல எடுத்து பேசக்கூடிய நிலைமை வருது. அவங்க சொன்னதுக்காக சொல்ல வேண்டியது இருக்கு. ஏன்னா நம்ம ஊர்ல அதிகமா இந்த கடலோர சைட்ல வந்து பாத்தீங்கன்னா அதிகமா வந்து குலா அதிகமா இருக்கு, குலா அதிகமாக இருக்குது. ஆண்களை விட பெண்களுக்கு குலா அதிகமாக கொடுக்குறாங்க இன்னைக்கு. அல்லாஹ் அக்பர். அதாவது எல்லாரும் விளங்கி இருக்காங்க. ஆண் என்ன யார் தலாக் கொடுக்குறாங்களோ அல்லாஹ்வுடைய அரிசி நடந்துன்னு சொல்லி எல்லா மக்களும் எல்லா ஆண்கள் விளங்கி இருக்காங்க. ஆனா பெண்களுக்கும் உரிமை இருக்குங்கிறதுக்காண்டி குலா, இப்ப நிறைய பெண்கள் குலா கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து ஒரு சஹாபி வந்து ஒரு சஹாபி பெண்மணி இறந்து போயிட்டாங்க. அவங்க இறந்து போன பிறகு பாத்தீங்கன்னா அவங்க பகல் ஃபுல்லா நோன்பு வைப்பாங்க, இரவு பூரா என்ன செய்வாங்க, இபாதத் செய்வாங்க. பகல் ஃபுல்லா நோன்பு வைப்பாங்க, இரவு பூரா இபாதத் செய்வாங்க. ஆனா அவங்க கணவர்களுக்கு யாரு, அவங்க 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 கணவர் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு வந்து என்ன செய்வாங்கன்னா சுடுசுடுன்னு பேசுறது, அவங்க எது சொன்னாலும் ஏத்து பேசுறது, அவங்களுக்கு கட்டுப்பட்டு நடக்காம என்ன செஞ்சாங்க, அவங்க மனம் போன்ற மாதிரி அந்த சஹாபி பெண்மணி நடந்தாங்க. அந்த சஹாபி பெண்மணி இறந்து போன பிறகு நபிஸல்லல்லாஹு என்ன செய்யறாங்க, அந்த சஹாபியுடைய பெண்மணிக்கு ஜனாசா தொழுறதுக்காக நிக்கிறாங்க. ஹஜ்ரத் ஜிப்ரீல் இஸ்லாம் வந்தாங்க. யா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்க இவங்களுக்கு தொழுகை வைக்காதீங்க, இவங்களுக்கு தொழுகை வைக்கிறதுக்கு முன்னாடி நீங்க என்ன போய் பாருங்க, போய் கபூரை போய் பாருங்க, அவங்களுக்கு தோண்டப்பட்ட கபூரை போய் பாருங்க அப்படின்னு சொல்லி ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஜிப்ரீல் இஸ்லாம் சொன்னாங்க. கபூரை போய் பார்த்தா தேளு, பாம்பு, அப்படி பல வகையான விஷ ஜந்துகள் இருந்துச்சு. சரி, அப்போ என்ன செஞ்சாங்க, நபிஸல்லல்லாஹு என்ன செஞ்சாங்க, சரி ஏதோ தவறு செஞ்சிருப்பாங்கன்னு நபிஸல்லல்லாஹு அந்த பெண்மணிக்காண்டி தௌபா கேட்கிறாங்க. தௌபா கேட்டு 2வது முறையும் வந்து ஜனாசா தொழுகிறதுக்காண்டி கையை வைக்கிறாங்க. ஜிப்ரீல் இஸ்லாம் வந்துட்டாங்க. மறுபடியும் யார் சொல்லா, மறுபடியும் போய் பாருங்க. அவங்க கபரை போய் பார்க்க போனா அந்த விஷ ஜந்தோட என்ன செய்யப்படுது,
நெருப்பு எரியுது, கபர்ல நெருப்பு எரியுது. அப்ப ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, இவங்களுடைய கணவர் இருக்கிறாங்களா? ஆமா இருக்கிறாங்க. ஏன் இவங்களோட ஜனாசால இவங்க ஜனாசால அவங்க கணவர் ஏன் கலந்துக்கல? இல்ல, இந்த 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 பெண்மணி மேல அந்த அவங்க கணவர் கோபமாக இருக்கிறாங்க, அதனால அவங்க ஜனாசால கலந்துக்கல அப்படின்னு. அப்ப ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்யறாங்க, கூப்பிட்டு அந்த பெண்மனுடைய கணவரை கூப்பிட்டு, நீங்க மன்னிச்சிருங்க கேட்டா, யார சொல்லா நான் மன்னிக்க மாட்டேன், எனக்கு மனசுக்கு கோபம் மாதிரி நடந்தாங்க, ஆனா நான் மன்னிக்க மாட்டேன். நான் வேலை செஞ்சுட்டு நான் என்னுடைய வேலையெல்லாம் முடிச்சுட்டு என்னுடைய மனைவி கிட்ட உணவு கேட்டா, உணவுக்கு நீனா போய் எட அந்த செஞ்சு வச்சிருக்க போய் எடுன்னு சொல்லி எனக்கு திட்டுவாங்க, ஏசுவாங்க, எனக்கு மனம் போன மாதிரி நடந்துக்கிட்டாங்க, யாரும் சொன்னா நான் மன்னிக்க மாட்டேன். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, அவங்க என்ன செஞ்சாங்க, அழுது புலம்பி அந்த சஹாபிட்ட மன்னிப்பு பெற்ற பிறகு இப்போ போய் நம்சாசன் என்ன செய்யறாங்க, தொழு வைக்கிறாங்க. தொழு வச்ச பிறகு பாத்தீங்கன்னா அந்த சஹாபுடைய பெண்மணி கபருடைய கபரு பாத்தீங்கன்னா சொர்க்க பூங்காவா இருக்கு. இப்ப நான் எதுக்கு இது சொல்ல வரேன்னா, தம்பி நேற்று போன் பேசினாங்க, தலைவர் என்ன சொன்னாங்க, முஜீப் கக்கா என்ன சொன்னாங்க, என் ஹஜ்ஜி உம்ராவுடைய சிறப்புகள் எல்லா இடத்துலயும் நடக்குது, இந்த குலா பத்தி பேசுங்க, இந்த தலாக்கு பத்தி பேசுங்க அப்படிங்கிறதுக்காண்டி அவங்க ஒரு எடுத்து சொன்னதுக்காண்டி நான் பேசுறேன். நம்ம ஊர்ல அதிகமா இந்த கடலோர சைடுல அதிகமா குலா நடக்குது. பெண்கள் வாண்டடா என்ன செய்யறாங்க, குலா கொடுக்குறாங்க. எல்லாம் காப்பாற்றணும். நம்ம எல்லாரும் விளங்கியிருக்கோம், ஆண்கள் தலா கொடுத்தா அல்லாவுடைய அரசு நடந்து, பெண்களுக்கு ஒரு சலுகைனால கொடுக்கணும். சந்தர்ப்ப சூழ்நிலை ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை தான் நம்ம என்ன செய்யணும், குலா கொடுக்கணும். சும்மா எதுக்கெடுத்தாலும் குலா கொடுக்கூடாது, ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகளார் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க எத்தனை வருடம் வாழ்ந்தாங்க? அதிகபட்சம் போனா ஒரு 29 வருஷம் தான் வாழ்ந்தாங்க. எத்தனை வருஷம் வாழ்ந்தாங்க? 29 வருடம் தான் வாழ்ந்தாங்க. அல்லாஹ் அக்பர். எப்படி வாழ்ந்தாங்க? அந்த காலத்துல ஹஸரத் அலி ரலியல்லாஹு தஆலா என்ன செய்வாங்க, தன்னுடைய மனைவிக்கு குடும்பத்தாருக்கு 2 ரியால் தான் கொடுப்பாங்க. எவ்வளோ? 2 ரியால் கொடுப்பாங்க. நீங்க என்ன அந்த 2 ரியால்னா இப்போ உள்ள காலகட்டத்தில் எவ்வளவு ஆகுது? 46 ரூபா ஆகுது. எவ்வளோ? 46 ரூபா தான் என்ன செய்வாங்க, டெய்லியும் 2 ரியால் தான் கொடுப்பாங்க. ஹஸரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவங்க வஃபாத் ஆன பிறகு பாத்தீங்கன்னா அவங்க என்ன செய்யறாங்க, அவங்களுடைய மையத்தை இரவுல கொண்டு போறாங்க. கொண்டு போய் அடக்க போகும்போது பாத்தீங்கன்னா அவங்க சொர்க்கத்துடைய தலைவி ஃபாத்திமா ரலியல்லாஹு யாரு? சொர்க்கத்துடைய தலைவி. அவங்க சொர்க்கத்துக்கு போகும்போது எல்லா ஆண்களும் ஆரம்பத்துல ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கியாமத்துல வரக்கூடிய அத்தனை ஆண்களும் தலையை கீழே குனி வச்சிருவாங்களாம் அவங்க சொர்க்கத்துக்கு போகும்போது. பெண்களிலே சொர்க்கத்துல முதல்ல போகக்கூடியவங்க யாரு? ஹஸரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. அவங்க வஃபாத் ஆகுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 4 சஹாபாக்கள் தான் என்ன செய்யறாங்க, அவங்களுடைய மையத்தை கொண்டு போய் அடக்கம் பண்றாங்க. அதுல ஒரு சஹாபி ஹஸரத் அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்றாங்க, கபர் கிட்ட பேசுறாங்க. கபர் கபரு யார் இருக்கா தெரியுமா? ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈருலக தலைவர் அவங்களுடைய மகளார் வந்திருக்காங்க, ஈரப்போல வந்திருக்காங்க. ஹஸரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய மனைவியார் வந்திருக்காங்க. பின்னாடி பிற்காலத்துல ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுடைய தாயார் வந்திருக்காங்க. ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு இந்த தீனுக்காண்டி தியாகம் செய்யக்கூடிய அந்த தாயார் வந்திருக்காங்க. கபரே நீ ஒழுங்கா நடந்து கொள் அப்படின்னு சொல்லி ஹஸரத் அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கேட்ட பிறகு கபரு ரிஃப்ளெக்ட் கொடுத்துச்சான், பதில் கொடுத்துச்சான். இங்க குடும்ப கோத்தரத்துக்குலாம் அங்க இடம் கிடையாது, நல்ல அமல் செஞ்சபடி நான் நல்லபடியா நடப்பேன். சொர்க்கத்துடைய தலைவிக்கு அல்லாஹ் அக்பர் கபூர் என்ன பதில் கொடுக்குதுன்னா, அப்ப நம்மளோட நிலைமை என்ன யோசனை பண்ணி பார்க்கணும். சொர்க்கத்துடைய தலைவி அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளுக்கு பெரிய நியமத்தை செஞ்சிருக்கான். ஈமான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஈமானுடன் நல்லமல் சேர்த்து ரெண்டுமே சேர்த்து கொண்டு வாங்கன்னு சொல்றான். ஈமான் கொண்டு வாங்க மட்டும் அல்லாஹ் சொல்லல,
ஈமானுடன் நல்லமல் சேர்த்து ரெண்டுமே சேர்த்து கொண்டு வாங்கன்னு அல்லாஹ் சொல்றான். அப்ப நம்ம ஈமானோட நல்லமல் செய்யணும். அதுதான் அல்லாஹ் கிட்ட ஏற்றுக்கொள்ளப்படும். அதுதான் அல்லாஹ் கிட்ட ஏற்றுக்கொள்ளப்படும். ஹஜ்ரத் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் சஹாபாக்கள் நபிமார்களுடைய பெரிய பொறுமைசாலி யாரு? ஹஜ்ரத் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் ரலியல்லாஹு தஆலா. இது அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் பெரிய பொறுமைசாலி யாரு? அய்யூப் அலைஹிஸ்ஸலாம். அவங்க நல்ல பெரிய கோடீஸ்வரனா வாழ்ந்தாங்க. பெரிய கோடீஸ்வரனா வாழ்ந்தாங்க. அவங்க பெரிய செல்வாக்கா வாழ்ந்தாங்க. ஆனா செல்வாக்கா வாழும் போது ஷைத்தான் போய் அல்லாஹ் கிட்ட சொன்னா, யா அல்லாஹ், நீ அவருக்கு செல்வாக்க அதிகமா கொடுத்திருக்க, அதன் காரணமாக அவர் என்ன செய்யறாரு? உன்னை வணங்குறாரு, உன்னை நன்றி செலுத்துறாரு அப்படின்னு சொன்ன பிறகு இப்ப அல்லாஹ் என்ன செஞ்சான்? சோதிக்கிறதுக்காண்டி அவங்க எத்தனை தோட்டம் வச்சாங்க? ஒரு தோட்டத்துல 100 ஒட்டகம் 100 ஆடு. ஒரு தோட்டத்துல என்ன? 100 ஒட்டகம் 100 ஆடு, 6 பிள்ளைங்க. அல்லாஹ் சோதிக்க ஆரம்பிச்சான். என்னாச்சு? கிட்டத்தட்ட 18 வருடங்கள். எத்தனை? 18 வருடங்கள். என்ன ஒரு இரவா என்ன ஆக்கப்பட்டுச்சு? அந்த தோட்டங்கள் நெருப்பால பட்ட பையாகி எரிஞ்சு போய் அந்த தோட்டமும் போயிடுச்சு, ஒட்டகமும் போயிடுச்சு, ஆடும் போயிடுச்சு. சரி, பிற்காலத்துல என்ன ஆச்சு பாத்தீங்கன்னா 6 பிள்ளைங்க இருந்துச்சு. அந்த 6 பிள்ளைங்க மூத்தா போச்சு. 6 பிள்ளையும் மூத்தா போச்சு. அப்போ அவங்க பொறுமை சாதிக்கிறாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், பொறுமை கொண்டு தொழில் கொண்டு என்ற உதவி தேடுகிறது. பொறுமையாளருடன் நாய் அல்லாஹ் இருக்கிறாங்க. எல்லாம் என்ன சொல்றான்? பொறுமையாளருடன் இருக்கிறாங்க. அப்போ இந்த 6 பிள்ளையும் வஃபாத்தான பிறகு அவங்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்யறான்? உடம்புல நோயை கொடுக்கணும். எந்த அளவுக்கு நோய்? இன்னைக்கு இரவுல நம்மளுக்கு குளிர்காலத்துல ஒரு கொசு, சின்ன ஒரு கொசு கடிச்சா நம்மளால தாங்க முடியல. அவங்களுக்கு உடம்புல ஃபுல்லா என்ன ஆகுது? புழுக்கள் மலைச்சிருது. அப்பவும் பொறுமையா இருந்தாங்க. அவங்களுடைய சகோதரர்கள் சொல்றாங்க, அல்லாஹ் உன்னை ரஹ்மத்துடைய பார்வைக்கு உன்னை தூரமாக்கிட்டான் போல இருக்கு அப்படின்னு அவங்க வருத்தப்பட்டு அல்லாஹ் கிட்ட கேட்கிறாங்க. அல்லாஹ் அக்பர். என்ன இன்னைக்கு நம்ம வீட்டு பக்கத்துல நம்ம வீட்டுல தண்ணி வரனா நம்ம என்ன செய்வோம்? போர் எடுப்போம், எத்தனையோ அடி நோண்டுவோம். ஆனா அல்லாஹ்வுடைய உத்தரவை கொண்டு என்ன செஞ்சாங்க? அதுக்கு பெரிய சம்பவம். அவங்க பெரிய சீமாட்டியா வாழ்ந்தாங்க. அய்யூப் அலைஹிஸ்ஸலாமுடைய மனைவி கடைசியில இந்த நோய் வந்தது காரணமாக அல்லாஹ் அக்பர் ஒரு வீட்டுக்கு போய் வேலை செஞ்சாங்க. வேலை செஞ்ச பிறகு அங்க இருக்கிற மக்கள் என்ன செஞ்சாங்க? இவருடைய கணவருக்கு என்ன உடம்பெல்லாம் சரங்குப்பட்டு உடம்பெல்லாம் நோய்வாய்ப்பட்டு இருக்கு. அதனால இவரை நீங்க என்ன செய்யாதீங்க, இந்த அம்மாவை வேலைக்கு சேர்த்துக்காதீங்க அப்படின்றோடனே அந்த வேலையும் போச்சு. பாருங்க எத்தனை சோதனை. ஒரு மனிதர் கேட்கிறாரு, அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட கேட்கிறாங்க, நீங்க அல்லாஹ்ட்ட கேட்கலாமே, நீங்க அல்லாஹ்வோட நபியா இருக்கீங்களே, அல்லாஹ்ட்ட கேட்கலாம்னா அல்லாஹ்வோட உதவி வருமே. அப்ப அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் பதில் கொடுத்தாங்க. என்ன கொடுத்தாங்கன்னா, கிட்டத்தட்ட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னைய 40 வருடம் என்ன செஞ்சான்? அல்லாஹ் செழிப்பா வாழ வச்சான். இந்த 18 வருடம் தானே இந்த நோய்வாய்ப்பட்டு இருக்கேன். அந்த 18 வருடம் நோய்வாய்ப்பட்டதுனால அல்லாஹ்ட்ட கேட்கறதுக்கு நான் வெட்கப்படுறேன்னாங்க. அல்லாஹ்ட்ட கேட்கறதுக்கு நான் வெட்கப்படுறேன் அப்படின்னு அல்லாஹ் ஒரு உதவி வந்துச்சு. அல்லாஹ் என்ன செஞ்சான்? தன்னுடைய அவங்க மனைவியார் அய்யூப் அலைஹிஸ்ஸலாமுடைய மனைவியர் என்ன செய்யறாங்க? கடை வீதிக்கு போறாங்க. அய்யூப் அலைஹிஸ்ஸலாமை பார்த்து அல்லாஹ்வுடைய வகை வந்துச்சு. அவங்க சொன்னாங்க, உங்க காலை கொண்டு என்ன செய்யுங்க? பூமியில அடிங்க. பூமியில அடிச்ச பிறகு ஒரு தண்ணி வந்துச்சு. அந்த தண்ணியில என்ன செஞ்சாங்க? தன்னுடைய உடம்புல என்ன செஞ்சாங்க? குளிச்சாங்க. குளிச்ச பிறகு கடைசி தண்ணியை குடிச்சாங்க. உடம்புல உள்ள இருக்கக்கூடிய நோயும் போயிடுச்சு, வெளியில இருக்கக்கூடிய நோயும் சிஃபாச்சு. பாருங்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவ்வளவு பெரிய பொறுமைக்கு உள்ள பிரதிபலன், அல்லாஹ் எவ்வளவு பெரிய பிரதிபலன் கொடுத்தாங்க பாருங்க. அல்லாஹ் அக்பர். அவங்க என்ன அல்லாஹ் சோதிச்ச பிறகு அவங்களுக்கு ஒரு தோட்டம் போயிடுச்சு, 100 ஒட்டகம் போயிடுச்சு, 100 ஆடு போயிடுச்சு, என்ன பிள்ளைங்களும் 6 பிள்ளைங்களும் போயிடுச்சு,
என்ன உடம்பும் போச்சு, அவங்க மனைவிக்கு இந்த வேலையும் போச்சு, இத்தனையும் போய் அவங்க பொறுமையா இருந்தாங்க. அப்ப அந்த தண்ணியை குடிச்ச பிறகு உடம்பெல்லாம் புது இளம் வாலிபரா மாறிட்டார். கடைவீதிக்கு போயிட்டு வந்த ஐயூப் அலைஹிஸ்ஸலாமுடைய அவங்க மனைவியார் வந்தாங்க. இங்க அவங்கள்ட்ட கேட்கறாங்க, எங்களுடைய கணவர் இருந்தாங்கல்ல இல்லையா பாத்தீங்களான்னு. ஆமா நான் தாமா அது. இல்ல நீங்க இல்லைங்க, அவர் நோய் உடம்பெல்லாம் சரண்டா இருக்கோ அவர் நீங்க கிடையாது, அல்லாவுடைய உதவி கொண்டு நான் அல்ல சிஃபா கொடுத்துட்டான் நான் அது. இந்த பொறுமைக்கு காரணமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பொறுமைக்கு காண்டி அல்லாஹ் என்ன செஞ்சான், பிறகு என்ன செஞ்சான், அந்த ஒரு தோட்டம் போனதுனால அல்ல 2 தோட்டத்தை கொடுத்தான். 100 ஒட்டகத்துக்கு பதில 200 ஒட்டகத்தை கொடுத்தான். 100 ஆடுக்கு பதில 200 ஆடை கொடுத்தான். 6 பிள்ளைக்கு இறந்து போனது காரணமாக 12 பிள்ளை அல்ல கொடுத்தான். உடம்பு போனதன் காரணமாக அல்ல வாலிபத்தை கொடுத்தான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு அந்த மாதிரி ஒரு பொறுமையை நம்மளுக்கு தரணும் இன்ஷா அல்லாஹ். ஏன்னா நான் ஓப்பனாவே சொல்லிடுறேன், நான் மனசு தளரவே மாட்டேன். என்ன கூட்டம் வரல அதெல்லாம் கிடையாது. ஒரு 2 பேர் உட்கார்ந்தாலும் எனக்கு மனசு ஆரம்பித்தான். ஏன்னா ஒரு நபி இருக்காங்க, அவங்களோட நபி அவங்களுக்கு எப்படின்னு பாத்தீங்கன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கையிலேயே என்ன செய்வாங்க, இரும்ப கையிலேயே வளைப்பாங்க. அந்த அளவுக்கு சக்தியை கொடுத்தாங்களாம். அவங்க என்ன செய்யறாங்க, போருக்கு செல்லக்கூடிய அந்த கவசம் இருக்கு பாத்தீங்களா, தலையில போடுற கவசம், நெஞ்சில போடுற கவசம், இதெல்லாம் இருக்கு பாத்தீங்களா, அது செஞ்சு என்ன செய்யறாங்க, அங்க இருக்கிற மக்கள் யாருமே வாங்க வரல. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செஞ்சான், மலக்கு மாறுல மனித ரூபத்துல அந்த கவசத்தை வாங்கிப்போம். கூட்டங்கள் அதிகமா செய்யறதுனால கொண்டாட்டம் கிடையாது. மலக்கு மாறுடைய உதவி கிடைச்சிச்சு, அதனால எனக்கு கூட்டம் வருது இல்லைன்னு நான் கவலையப்பட மாட்டேன். என்ன அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளுக்கு அளக்க வேண்டிய ரிஸ்க் அல்லாஹ் கண்டிப்பா அளப்பான். எனக்கு கொடுக்க வேண்டியது கண்டிப்பா அல்லாஹ் கொடுப்பான். யாரும் தடுக்கவும் முடியாது, யாரும் கொடுக்கவும் முடியாது. யாரும் தடுக்க முடியாது, யாரும் கொடுக்க முடியாது. அப்போ ஹஜ் உம்ராவுடைய சிறப்புகள் நம்ம விளங்கணும், அல்லாஹ் காப்பாற்றணும். நிறைய மக்கள் நாங்க ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் என்னுடைய குரூப்பை கூட்டிட்டு போகும்போது பாத்தீங்கன்னா ஒண்ணுமே தெரியாத மக்கள், ஒரு 10 பேர் மக்கள் என்ன செய்றாங்க, ஒரே குடும்பத்துல 10 பேர் வந்தாங்க. அவங்களுக்கு தல்பியாத்து கூட சொல்ல தெரியல. சில குரூப் என்ன செஞ்சுறாங்க, இங்க நீங்க ஏறிட்டு வாங்க, நான் அதை கவனிச்சுக்கிறேன்னு, அங்க நான் ரிசீவ் பண்ணிக்கிறேங்கிறாங்க. அவங்களுக்கு தான் நான் என்ன செஞ்சேன், அல்லாஹ் பெரியவன், அவங்களுக்கு நான் தல்பியாத்து சொல்லி இந்த இடத்துல நியத்து வைங்க, இந்த இடத்துல எஹ்ராம் தெரிவிக்கணும், என்ன நார்மல் ட்ரெஸ்ல போனாங்க. ஈவன் தவாபு கூட எப்படி செய்யும் கூட தெரியல. அப்போ உம்ராவுடைய ஹஜ்ஜுடைய விளக்கங்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா தான் நம்ம அதை செய்ய முடியும். உம்ரா ஹஜ்ஜுடைய விளக்கங்கள் என்னன்னு தெரிஞ்சுதான் செய்ய முடியும். புரியுங்களா? இப்போ ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க, ரம்லான் மாதத்தில் யாரு உம்ரா செய்ய வருகிறார்களோ அவங்க என்னோட ஹஜ்ஜி செஞ்ச நன்மை கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. ரம்லான் மாதத்தில் யார் உம்ரா செய்ய வருவாங்களோ என்னோட ஹஜ்ஜி செஞ்ச நன்மை கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதனாலதான் பாத்தீங்கன்னா ஹஜ்ஜை விட ரம்லான்ல அதிகமான கூட்டம் வரும். ஹஜ்ஜில கோட்டா பிக்சடு, இவ்வளவுதான் போக முடியும்னு பிக்சடு. ஆனா ரம்லான் அப்படி கிடையாது. கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் தாண்டி கூட என்ன செய்யும், தெருவில் தொழுவாங்க. ஆனா இந்த சிறப்பை அறிஞ்சதுனால, இந்த சிறப்பை அறிஞ்சது காரணமாக இன்னொரு ஹதீஸ்ல இருக்கு, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க, யாரு செல்வாக்கு உண்டு வருமானங்கள் வரக்கூடிய நிலைமையில இருந்து யாரு ஹஜ்ஜி செய்யவில்லையோ அவங்க யஹூதி நஸ்ரானியாக மரணிக்கட்டும் சொல்லி நான் சொல்லியிருக்காங்க. ஹதீஸ் இருக்கு, செல்வாக்கு இருக்கு, ஆனா அவங்களுக்கு ஹஜ்ஜி செய்ய முடியல. அவங்க என்ன செய்யறது, யஹூதி நஸ்ரானியாக மரணிக்கட்டும் சொல்லி நபி சொல்லியிருக்காங்க. ஆனா இன்னொரு ஹதீஸ்ல இருக்கு, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லியிருக்காங்க, யார் ஹஜ்ஜி செய்வார்களோ அவங்களுடைய ஹஜ்ஜி ஒப்புக்கொள்ளப்பட்டுச்சுன்னா இன்ஷா அல்லாஹ் அவங்க ஏழையாக மரணிக்க மாட்டாங்கன்னு இருக்கு. ஏழையாக மரணிக்க மாட்டாங்க. அல்லாஹ் நம்மளுக்கு
பெரிய கிஃப்ட் கொடுத்துருக்கான் அல்லாஹ். ஒரு விழுப்புரம் ஜமாத் வந்துச்சு. விழுப்புரம் ஜமாத்துல நாங்க பேசியிருந்தோம். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஒரு மனிதர் அந்த ஊர்ல இருக்கக்கூடிய மனிதர் என்ன செஞ்சாரு, விழுப்புரத்துல ஒரு ஊர்ல கிட்டத்தட்ட 10 ஹஜ் செஞ்சாராம். இத்தனை ஹஜ்? 10 ஹஜ் செஞ்சாராம். அவர் வஃபாத் ஆகும் போது பாத்தீங்கன்னா அல்லாஹ் அக்பர், என்ன நிலைமை ஆச்சுன்னா 2 பிரிவா பிரிஞ்சிருச்சு. ஒரு பிரிவு இவரை புதைக்கணும்னு சொல்லி வந்துச்சு. இன்னொரு பிரிவு என்ன இருந்துச்சுன்னா இவரை எரிக்கணும்னு சொல்லி இருந்துச்சு. கடைசியில பாத்தீங்கன்னா அவரை எரிச்சாங்க. எரிச்சாங்க. 5 கடமையில ஹஜ் ஒரு ஃபர்லு. நம்ம நினைக்கிறோம் கடைசியாக ஹஜ்ஜிங்கிறதுல ஹஜ்ஜி முன்னாடி செய்யணும், ஆரோக்கியமா இருக்கும் போதே செய்யணும், ஆரோக்கியமாக கைகள் நல்லா இருக்கும் போதே செய்யணும், பிறகு செய்யும் சேர்த்தாவோட ஏமாற்றம். அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க, யாரு எந்த விஷயங்கள் நல்ல அமல்கள் உள்ளத்துல ஒதுக்கிதோ நம்ம உடனே செஞ்சிடணும். பாவமான காரியம் உள்ளத்துல வச்சாலும் செய்யணும், தள்ளி போடணும். நாளைக்கு செய்யலாம் தள்ளி போடணும். அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு பெரிய கிஃப்ட கொடுத்திருக்கான். பாத்தீங்கன்னா அதாவது இன்னொன்னு சொல்ல போறீங்கன்னா 10 ரஹமத்துடைய பார்வை பார்த்தா ஹஜ் செய்ய முடியும். 10 ரஹமத்துடைய பார்வை பார்த்தா ஹஜ் செய்ய முடியும். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னாங்க, அல்லாஹ் சொன்னான், இப்ராஹிமே நீங்க அலைங்க. அல்லாஹ் யாருமே இல்ல, யாருமே கிடையாது, நானும் என்னுடைய மனைவி மட்டும் தான் இருக்கிறோம், வேற யாருமே இல்ல, என்னை கூப்பிட சொல்லியோ யாரு, நீங்க அலைங்க, திருப்பி பதில் கொடுக்கிறது என்னுடைய இதுன்னா அல்லாஹ் அழைச்சாங்க. லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் இன்னல் ஹம்த வல் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக். யார் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க பதில் கொடுத்து திருப்பி இப்ராஹிம் கூப்பிட்டு யார் பதில் கொடுத்தாங்களோ அவங்க தான் ஹஜ் செய்ய முடியும். அவங்க தான் அந்த புனிதமான காபாவை பார்க்க முடியும். அவங்கதான் அந்த புனிதமான அந்த இடத்தை பார்க்க முடியும். அப்ப ஆக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு ஹஜ் செய்யக்கூடிய பாக்கியத்தை உண்டாக்கணும். இன்ஷா அல்லாஹ் அட்லீஸ்ட் ஒரு தடவை நம்ம ஹஜ் செஞ்சிடணும். அது ஒரு தடவை இப்ப ரமலான் வேற நெருங்குது. ரமலான்ல எவ்வளவு பெரிய சிறப்பு. ஒரு ஃபர்லூட் நன்மை நிறைவேற்றினா 70 ஃபர்லூட் நன்மை அல்லாஹ் கொடுக்குறான். ஒரு சுன்னத்தை ஹயாத்தாக்குனா ஒரு ஃபர்லூட் நன்மை அல்லாஹ் கொடுக்குறான். ஒரு சுன்னத்தை ஹயாத்தாக்குனா ஒரு ஃபர்லூட் நன்மை கொடுக்குறான். ஒரு ஃபர்லூட் தொழுகை நிறைவேற்றினா 70 ஃபர்லூட் நன்மை அல்லாஹ் கொடுக்குறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தக்வாவுடைய மாதம்ங்கிறான். தக்வாவை உள்ளத்துல தக்வாவை உண்டாக்கூடிய மாதம் இது ரமலானுடைய மாதம். என்ன செய்வாங்க, ரமலான் மாதம் வந்தா வீட்டுக்கு போக மாட்டாங்கண்ணா, பள்ளியிலே இருப்பாங்க. அப்ப இந்த ரமலான் மாதம் நெருங்குது, புனிதமான ரமலான் மாதம் நெருங்குது. இந்த மாதத்துல யாரு உம்ரா செய்ய போவாங்களோ எவ்வளவு பெரிய சிறப்பு. நபி கூட ஹஜ் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுக்குறான். நபி கூட ஹஜ் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுக்குறான். அல்ஹம்துலில்லாஹ். இப்போ ஹஜ்ஜுக்கு போறவங்க நல்லா விளங்கி கொள்ளணும். ஏன்னா நம்ம இப்போ ஹதீஸ் இருக்கு, அம்சம் சொல்லியிருக்காங்க, நீங்கள் 40 நாள் என்ன செய்யணும், 40 நாள் 200 வக்து தொழுக தக்பீரே இல்லான்னு சொல்லுவாங்க. அல்லாஹ் அக்பர். இமாம் தக்பீர் கட்டணும், உடனே கட்டிடணும். அல்ஹம் சூரா உடனே கட்டணும். இது 40 நாளும் 200 வக்து தொழுக. நம்ம சாதாரண நேரத்துல இங்க இருக்கும் போது யார் அதை நிறைவேற்றுறாங்களோ அவங்களுக்கு எவ்வளவு பெரிய அந்தஸ்து அல்லாஹ் கொடுக்குறான். அவங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 2 விடுதலை கொடுக்குறான். ஒண்ணு நரகத்திலே விடுதலை கொடுக்குறான் அல்லாஹ். 2வது என்ன செய்யணும், நயவஞ்சகத்தனம் முனாஃபிக் தன்மை விட்டு அல்லாஹ் பாதுகாப்பு செய்யறான். ஆனா இதே ஹஜ்ஜிக்கு போனா எவ்வளவு பெரிய சிறப்புன்னு பாத்தீங்கன்னா, அல்லாஹ் அக்பர். ஹஜ்ஜுடைய மாதத்துல மக்கால 22 நாள் தங்க வைப்பாங்க. மதீனால 9 பகலு 8 இரவு தங்க வைப்பாங்க. அந்த 8 இரவுல 40 வக்து தொழுவங்களுக்கு 40 வக்து தொழுவங்களுக்கு அல்லாஹ் இந்த 2 சிறப்பு கொடுக்குறான். இந்த 2 சிறப்பு கொடுக்குறாங்க. யாரு ஹஜ் செய்யும் போது 50 தவாபு செய்யறாங்களோ, ஒரு தவாபு சுத்துறது எத்தனை 7 தடவை சுத்தணும். ஒரு தவாபு 7 தடவை சுத்தணும்.
அதே மாதிரி 50 தவாப் செய்யணும் எத்தனைச்சு 350 தடவை ஆச்சு. அந்த 350 தடவை யார் தவாபு செய்யறாங்களோ அவங்க வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த காபாவை யார் சுத்துறாங்களோ அவங்களுடைய முன்பாவங்கள் மன்னிக்கப்படும் ஹதீஸ் இருக்கு. அவங்களுடைய முன்பாவங்கள் மன்னிக்கப்படும் ஹதீஸ் இருக்கு. கொரோனாக்கு முன்னாடி ஒரு வயசானவர், அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா 80, 85, 85 வயசுக்குள்ள அவர் மருமகன் எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டா டீப் ஆயிட்டாரு. அவர் சொன்னாரு, பாய் என்னுடைய மாமனாரை நீங்க கூட்டு போங்க ஹஜ்ஜிக்கு. நடுவில் அவருக்கு வருமானமே மாசம் 5 லட்சம். எவ்வளோ வருமானமே? ஆழ்வார்பேட்டில தான் இருக்காங்க, வேற எங்கேயும் கிடையாது. அவருக்கு வருமானமே மாசம் 5 லட்சம். நான் கிட்டத்தட்ட 2017 இருந்து 18 வரைக்கும் ஃபாலோ பண்ணிருந்தேன். அதுக்கப்புறம் கொரோனா வந்துச்சு. கொரோனா வந்த பிறகு பாத்தீங்கன்னா கொரோனா லாக்டவுன் முடிஞ்ச பிறகு திருப்பி அவருக்கு போன் பண்ணி கேட்டா மாமா வஃபாத் ஆயிட்டாரு. ஆமா, ஹஜ்ஜி செய்யக்கூடிய பாக்கியம் நல்லா கொடுக்கல. டெய்லியும் சைக்கிள்ல விட்டு சைக்கிள்ல டீ விற்பாரு. அவருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹஜ்ஜி செய்யக்கூடிய பாக்கியத்தை நல்லா கொடுத்துருக்கான். இவருக்கு வருமானம் 5 லட்சம் வரும், வந்து மாசம் மாசம் வருது. ஆனா இவருக்கு ஹஜ்ஜி செய்யக்கூடிய பாக்கியத்தை நல்லா கொடுக்கல. அப்ப யார அல்லாஹ் கபூல் செய்யறானோ அவங்களுக்கு தான் அந்த தன்னுடைய வீட்டுக்கு அழைப்பான். யார இல்ல கபூல் செய்வானா அந்த இல்லைங்களா? நபியை பார்க்கறதுக்காக போகணும். நபியே அம்சாசன் நம்ம மேல எவ்வளவு பாசம், எவ்வளவு அன்பு வச்சிருக்காங்க. அல்லாஹ் அக்பர். எந்த தாயும் எந்த தகப்பனும் எந்த ஒரு சகோதரனும் எந்த ஒரு மனைவிமார் அவங்கவுங்க மனைவிமார் கூட எந்த பிள்ளைங்க கூட பாசமா இருக்க மாட்டாங்க. நம்சாசன் அவங்க வந்து நம்ம மேல அவ்வளவு பாசம். ஒரு தடவை நம்சாசன் என்ன செய்யறாங்க, தன்னுடைய பேர பிள்ளைங்களை நம்சாசனம் தொழுதுட்டு இருக்கும் போது அசன் ஹுசைன் ரலியல்லாஹு என்ன செய்வாங்க, மேல முதுகு மேல ஏறுவாங்க. அவங்க தொழிலுக்கு என்ன செய்வாங்க, இடைவெளி கொடுத்துட்டே இருப்பாங்க பேர பிள்ளைங்க. ஆனா அதெல்லாம் நம்சாசனம் பொறுத்து என்ன செய்வாங்க, தொழுதுட்டே இருப்பாங்க. எப்போ போய் பார்க்க போனா அந்த பேர பிள்ளைங்களை போய் கொஞ்சுவாங்க. அப்போ ஒரு தடவை போகும்போது நம்சாசன் என்ன செய்யறாங்க, பாத்திமா ரலியல்லாஹு அவங்க வீட்டுக்கு போகும்போது அந்த பேர பிள்ளைங்களை வந்து என்ன செய்யறாங்க, ஒரு பேர பிள்ளைய வாயில முத்தம் கொடுக்குறாங்க, ஒரு பேர பிள்ளைய வந்து கழுத்துல முத்தம் கொடுக்குறாங்க. அப்போ பாத்திமா ரலியல்லாஹு கேக்குறாங்க, யா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்ன நீங்க கொஞ்சம் வித்தியாசமா நம்ம பிள்ளைங்க உங்க பேர பிள்ளைங்களுக்கு நீங்க வந்து முத்தம் கொடுக்குறீங்கல்ல, என்ன காரணம்? இப்பதான் ஜிப்ரீல் இஸ்லாம் வந்தாங்க, பிற்காலத்தில் உங்க இந்த என்னுடைய ரெண்டு பேர பிள்ளைங்க, ஒரு பிள்ளைங்க வந்து விஷம் கொடுத்து ஷஹீதாக்கப்படுவார், இன்னொரு பிள்ளை வந்து கழுத்தை வெட்டி ஷஹீதாக்கப்படுவாங்க. தேம்பி அழுது சொல்றாங்க. பாத்திமா ரலியல்லாஹு அழுகுறாங்க, யா ரசூலுல்லாஹ் நீங்க ஈருலக தலைவரா இருக்கீங்க, அல்லாஹ் உங்களுடைய துவா ஏற்றுக்கொள்வாங்க, என்னுடைய பிள்ளைங்களுக்கான துவா செய்யுங்க யா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி பாத்திமா ரலியல்லாஹு கேக்குறாங்க. அப்போ நம்சாசன் சொன்னாங்க, இல்ல ஒவ்வொரு நபிமாருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு துவாவை அல்லாஹ் கொடுத்திருக்கான். அந்த துவாவின் காரணமாக எல்லா நபிமார்களின் துவாவை இங்க கேட்டு போயிட்டாங்க. ஆனா எனக்கும் அல்லாஹ் கொடுத்திருக்கான். அந்த துவாவை நான் பாதுகாத்து வச்சிருக்கேன் என்னுடைய உம்மத்துக்காண்டி நான் பாதுகாத்து வச்சிருக்கேன். நான் எப்படி நம்சாஸ்லாமுடைய பேராசை எவ்வளவு பெரிய பேராசை இருக்குன்னா, ஈவன் அல்லாஹ்வுக்கு இணை வச்சவங்க, யஹூதி, நஸ்ரானி, குஃப்ருல இருக்கவங்க, ஷிர்க்ல எல்லாருமே யார், அதாவது காஃபிர்கள் வந்து சொர்க்கம் அவங்களுக்கு இது கிடையாது, ஹராம். காஃபிர்களுக்கு இணை வச்சவங்களுக்கு சொர்க்கம் ஹராம். ஆனா அந்த மக்கள் கூட நரகத்துல விடுதலை ஆகி சொர்க்கத்துக்கு போகணும்னு நம்சாஸ்லாமுடைய பேராசை அவ்வளவு பெரிய. அப்ப நம்ம மேல அவ்வளவு பெரிய வச்சிருக்காங்க. நபியை நம்ம ஒரு தடவை கூட நம்ம பாக்கலன்னா, அவங்க போய் ஜியாரத்து பண்ணலன்னா, அதை விட பெரிய நஷ்ட விளைவு எதுவுமே இல்லை. ஆக அல்ஹம்துலில்லாஹ் இப்போ ஒரு 20 நாள் முன்னாடி நம்மளுடைய ஒரு சர்வீஸ் போயிட்டு வந்தாங்க. இன்ஷா அல்லாஹ் அவங்க வந்து அவ்வளவு தூரத்துல இருந்து சிரமப்பட்டு வந்திருக்காங்க. அவங்க நம்மளுடைய சர்வீஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க. நீங்களும் சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ். நீங்க ஏதாவது கேள்வி இருந்தா கேளுங்க இன்ஷா அல்லாஹ், டைரக்டாவே கேளுங்க. நம்மளுடைய சர்வீஸ் எப்படிங்கிறது நீங்க டைரக்டாவே கேட்கலாம். ஈவன் அவங்க வீட்டுல அவங்க ஒரே குடும்பத்துல 9 பேர் வந்தாங்க. ஒரே குடும்பத்துல 9 பேர் வந்தாங்க. அவங்களுக்கு போற வரைக்கும் அவங்களுக்கு வந்து திருப்தி இல்லை.
ஆனா போன பிறகு எனக்கு காபத்துள்ளாலேருந்து அங்க துவா செஞ்சாங்க. அவங்க நேரடியா வந்திருக்காங்க. நீங்க அவங்ககிட்ட நீங்க நேரடியா கேட்கலாம் இன்ஷா அல்லாஹ் எல்லா விஷயங்களும் சொல்லுங்க. சரிங்க ரஜாபு? அஸ்ஸலாமு அலைக்கும். என் பேர் ராஜா மொழி. என்னுடைய ஊர் வந்து பழவேற்காடு. எல்லாம் நாங்கள் போயிட்டு வந்து ஒரு 20 நாள் ஆகுது. உம்ரா போயிருந்தோம். நாடு, என் மனைவி, என் கூட பிறந்த அக்கா தங்கச்சி 3 பேர் மொத்தம் மொத்தம் 9 பேர் போனோம். பணம் கட்டி நிம்மதி இல்லை. ஏர்போர்ட்டு போய் நிம்மதி கிடையாது. ஏன்னா நம்பிக்கை இல்லை, புதுசு. அப்புறம் மாஷா அல்லாஹ் போனோம். மாபெருக்கிறத நினச்சி பார்க்க முடியாத சாப்பாடு, டீ நினைச்சே பார்க்கல. என்னடா 85,000 கொடுத்தோம் ஒரு ஆளுக்கு, நமக்கு எப்படி நடக்கும் ஏது நடக்கும் முன்ன பழக்கம் கிடையாது. எப்படா நினைச்சு போனோம். நாங்கள் என்ன நினைச்சோமோ அல்லா தலா அதுக்கு மாறாக 100% எங்களுக்கு எந்த குறையும் இல்லாம ரூம் கொடுங்க. 800 மீட்டர் சொன்னாங்க. ஆனா மாஷா அல்லாஹ் பக்கத்துல 800 மீட்டர்லே கிடைச்சிது. குறை எப்படி நாங்க நினைக்காத அளவுக்கு அல்லா தலா எங்களுக்கு லேசாகி கொடுத்தான். இதுக்காக நாங்கள் என்ன பண்ணாங்க, 9 பேருமே போனவங்க நம்ம வீட்டுக்கு போக அவங்களுக்காக ஒரு உமரா செஞ்சோம். ஒரு பேரை சொல்லி 9 பேருமே செஞ்சோம் அவருக்காக. சரி நம்ம பயந்தமே எல்லாம் நமக்கு இவ்வளவு லேசாகி கொடுத்தாரு, அவருக்கு நம்ம ஏதாவது நன்றி சத்திரம் சொல்லிட்டு அவருக்காக நாங்கள் உமரா செஞ்சோம், துவா செஞ்சோம். அதே போல மதினாலும் சரி நல்ல கவனிச்சு எந்த குறையும் கிடையாது. எல்லாம் ரொம்ப சிறப்பாக கொடுத்தாங்க. கஷ்டமே கொடுக்கல, எந்த கஷ்டமும் காட்டல. நாங்க நினைச்சு போறது ஒண்ணு நாள் நடந்த ஒண்ணு. மாஷா அல்லாஹ் போறதுக்காக நாங்க இது வரைக்கும் நினைச்சே பார்க்க வாழ்க்கையில நாங்களாம் போய் பார்ப்போமா கொள்ளுமான்ட்டு எல்லா பெரிய உதவி கிடைச்சது. 5 உம்ரா செஞ்சேன், 8 தபா பண்ணோம். மாஷா அல்லாஹ் எந்த குறையும் கிடையாது. நல்லபடியா வாக்குறுதிகள் எப்படி நிறைவேற்றின? 100% சொல்லவே மேல நிறைவேற்றினாங்க. ரூம்லாம் எப்படி இருந்துச்சு? மாஷா அல்லாஹ் பெரிய நல்ல வசதியா ரூம். நாங்க எப்படி ரூம் கேட்டோமோ அதிகமா தான் கொடுத்தாங்க. நல்லா இருந்த ரூமு. நாங்க பெண்கள் 6 பேர் தனி ரூம் கொடுத்தாங்க. மற்றபடி அதில் ரூம் அவ்வளோ நீட்டா இருந்தது. ஏசி தான், எந்த குறையும் கிடையாது. அதே மாதிரி சாப்பாடும் எந்த குறையும் கிடையாது. நம்ம உம்ரா செய்ய போயிட்டா கூட அங்க இருக்கிற உணவு கிட்ட சொல்லிட்டு போயிட்டா, இல்லை நாங்க லேட்டாக நாங்க சாப்பாடு எடுத்துங்கன்னா கூட சாப்பாடு எடுத்து வச்சிடுறாங்க. 3 வேளை வந்து நல்லபடியா உணவு உங்களுக்கு பரிமாறப்பட்டதா? 3 வேளை மற்றபடி எதுவும் குறைகள் அது மேல உங்களுக்கு நீங்க வந்து வச்சிருக்கிறீங்களா? இல்ல எப்படி எந்த குறையும் சொல்றதுக்கு இல்லை. குறை சொன்னா நான் பார்வையாகிறேன். அதான் நான் சொன்னேன், முன்னாடியே சொன்னேன், எனக்கு நம்பிக்கை கிடையாது, முன்ன பின்ன பழக்கம் கிடையாது. நினைச்சது 100% நல்லா கூட செஞ்சாங்க. கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. என்னென்ன எங்க 3 நாள் ஜமாத்தெல்லாம் போனீங்களா? நாங்க பெண்கள் ஜமாத்து, நான் ஆண்கள் ஜமாத்து போயிட்டு வந்திருக்கேன். சரி, அந்த இடத்துக்கு போகும்போது பெண்களையும் கூட்டு போன சில விஷயங்கள் தெரியறதுக்காக அந்த 7 பெண்களையும் ஜமாத்து கூட்டு போயிருந்தேன். அங்க போயிட்டு மூடிப்பள்ளி பெண்கள் ஜமாத்து போயிருந்தேன். அங்க போகும்போது ஒரு சாத்திட்டு அமித்ஷா கிட்ட சொன்னேன், அமித்ஷா இந்த மாதிரி பணம்லாம் கட்டிட்டேன், யாருன்னே தெரியல, என்ன நம்பிக்கையில புரியல அமித்ஷா, அவர் பேர் என்னன்னு கேட்டாங்க. அப்புறம் நான் சொன்னேன் அல்கிஃபாரி. அப்புறம் சாத்தி எப்படி போனாங்க. எனக்கு 4 இப்பதான் ஏதோ ஒரு கால் லைட்டா தாங்கி நடக்கிறாங்க. நம்பி போகல. எங்க ஊர்ல ஒரு சாத்தி போயிட்டு வந்தாங்க, அவரு நல்லா இருக்கு சரின்னு சொன்னாங்க. அப்புறம் அவருக்கே கொடுத்து அவரு இவங்க கிட்ட இவங்க டைரக்டா பேசினாங்க. நான் அவர்கிட்ட சொன்னதை இவரு சொல்லிட்டாரு, இந்த மாதிரி உங்க மேல நம்பிக்கை இல்லாம இருக்கிறாங்கன்ட்டு. அப்புறம் அவர் கையில கொடுத்தாரு, இல்லை நீங்க தாராளமா போங்க, எந்த ஏமாத்தலாம் மாட்டாங்க, நல்லா சாத்தி தான், அவரும் ரொம்ப சாத்தி தான், ஏமாத்த மாட்டாங்க, நீங்க போகணும். இந்த காலகட்டம் வந்து ஏமாற்றக்கூடிய அந்த உம்ரா ஹஜ்ஜை வச்சு நிறைய பேர் ஏமாற்றி பிழைக்கிறாங்க. அந்த மாதிரி நேரத்துல உங்களுடைய இது வந்து நல்லபடியா உங்களுடைய எண்ணப்படி நல்லபடியா இருந்திருக்குது. இது வந்து மக்களுக்கு நீங்க வந்து இது மக்களுக்கு என்ன சொல்றீங்க? நீங்க இவங்களை நம்பி நீங்க 100% போறோம், ஏமாற்ற மாட்டாரு. நான் நினைச்சது தப்பு. நான் போயிட்டு வந்ததுனால சொல்றேன், தாராளமா நீங்க நம்பி 100% போறோம். அவரு ஒரு வாழ்க்கை பின்னாடி சொல்றாரு, பின்னாடி எல்லாம் தூரமா சொல்றாரு, ஆனா நல்லா கிட்ட பண்ணி தராரு. சாப்பாடு கூட எல்லாமே எதுவுமே குறை சொல்றதுக்கு இல்லைங்க. 3 வேலையா ஒரு வேலையாவது கவுச்சு இல்லாம சாப்பாடு, தமிழ்நாட்டு சாப்பாடு அவ்வளவு அருமையா இருக்கு, எந்த குறையுமே கிடையாது.
தண்ணி கிடையாது, தண்ணி இல்லைன்னா அவங்க கேட்கறாங்க, குடிக்க தண்ணி கேட்குறீங்க, உம்ரா பண்ண வந்துறீங்க, போங்க கேன் எடுத்துட்டு போங்க, அங்கிருந்து ஜல்ஜல் தண்ணி எடுத்துட்டு வந்து குடிக்கிறது அந்த ஓட்ட இருக்கிறவங்க சொல்றாங்க. அப்ப அது பெரிய விஷயம் கேள்வி கேட்டதான் பசங்க. அதனால நீங்க தாராளமா உம்ரா சர்வீஸ்ல போங்க, போங்க, அதெல்லாம் எந்த குறையும் இல்லாம நல்லபடியா உங்களுக்கு 100% பண்ணி தருவாங்க. நாங்க போயிட்டு வந்ததுனால ஆரோக்கியம் இன்ஷா அல்லாஹ் அடுத்தது இன்னொரு 5-6 மாசத்துல நாங்க இன்னொரு குரூப்பு கிளம்புறோம். இப்ப நாங்க போனவங்க எல்லாம் தெரியுதுன்னா எல்லாமே இப்ப போகும்போது வந்து இப்ப கல்யாணம் ஆனவங்க எல்லாம் வாலிபமான பிள்ளைங்க எல்லாம் ஜோடியோட ஒரு 12 பேர் போடுவோம். இன்ஷா அல்லாஹ் விவசாயிகள் இன்னும் 6-7 மாசத்துல கிளம்புவோம். மக்கா மதீனாவுல சிறப்பான இடங்கள்லாம் இருக்குது. எல்லா இடங்களையும் அவங்க வந்து சுற்றி காட்டினாங்களாங்கிறத வந்து மக்களுக்கு எடுத்து சொல்லுங்க. எந்தெந்த இடங்களுக்கெல்லாம் கூட்டிட்டு போய் எப்படி நல்லபடியாக விளக்குனாங்கன்னா ஒவ்வொரு இடத்த பத்தி அவருடைய ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ்லாம் இருக்குல்ல, அந்த ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ் எல்லாம் வந்து நல்லபடியா விளக்கி அவங்க வந்து உங்களுக்கு வந்து திருப்திகரமா அவங்க வந்து கேட்டீங்க. ஆமா, 2 ஜியாரத் கூட்டு போனாங்க மக்கால. ஒரு ஜியாரத் வந்து லோக்கல் ஜியாரத், இன்னொரு ஜியாரத் வந்து லாங் ஜியாரத். காலையில 6 மணிக்கு பஸ் வந்து 6 மணிக்கு ரெடியா சொல்லிட்டாங்க. 6 மணிக்கு பஸ் எல்லாம் வந்துருச்சு. கூட்டு போனா நடுவுல அந்த கொல்லப்பட்ட மலை, பிலால் பாம்பு சொன்ன இடம், அப்புறம் நபி அந்த மரத்தடியில உட்கார்ந்தது, அப்புறம் அந்த ஈச்சத்தோட்டத்துல ரத்தடி காய்ச்சி நகர்ல கல்லெடுப்பட்டு இருப்பாங்க அந்த இடம், எல்லா இடமும் சுத்தி காமிச்சாங்க. ஒரு இடத்த விடல. அதே மாதிரி எல்லா கல்லையும் காமிச்சாங்க, எல்லா இடமும் சுத்தி காமிச்சாங்க. 2 நாள் மக்காலே சுத்தி காமிச்சாங்க. சொல்ற ஒரு லாங் டைம் காலைல 6 மணிக்கு போயிட்டு நைட்டு 10 மணிக்கு தான் வரணும். உணவுலாம் வந்து லைன்ல கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி லோக்கல் ஜாருக்குன்னு சொல்லி கூட்டு போனாங்க மக்காலேயே. அங்க பக்கா அவங்க வீடு, எந்த இடத்துல சண்டை நடந்தது, எங்க தூர் நடந்தது, அது எல்லாத்தையும் காமிச்சாங்க. நான் சொன்ன வாக்குறுதிகள் பேமெண்ட் அதுக்கு மேல ஏதாவது வாங்கினா உங்கள்கிட்ட இல்ல 100 ரியால் சொன்னாங்க. எல்லாருமே கூட வர்றோம். இவங்க ஆயிரம் 50 ரியால் தான் வாங்கினாங்க நம்ம கிட்ட. மற்றவங்களா எப்படின்னா நாங்க 50 ரியால் தான் கொடுக்குறோம். 9 பேருக்கு எத்தனை ரியால் கொடுத்தீங்க? 450 ரியால் கொடுக்குறேன். ஆமா, பொதுவா வந்து தாயிஃப் நகருக்கு பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு தலைக்கு வந்து 9 பேர் தான் 900 ரியால் வாங்குவாங்க. நான் இவங்களுக்கு பாதி பண்ணி கொடுத்துருக்கேன். மதீனாவுல பெரும்பாலான டிராவல்ஸ்கள்ல வந்து மதீனாவுல வந்து அங்க வந்து மதீனாவை பொறுத்தவரை எப்படின்னாக்கா கடுமையான கெடுபிடி. மதீனாவுல சமையலுக்கு வந்து கடுமையான கெடுபிடி. போலீஸ்காரங்க யாரும் அக்கம் பக்கத்துல சமைச்சுலாம் எடுத்து கொண்டு வர முடியாது. அப்படிப்பட்ட நேரத்துல எந்த டிராவல்ஸா இருந்தாலும் வந்து அவங்க கம்ப்ளைண்ட் இருக்குது, ஒழுங்கா சாப்பாடு வர மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு. இவங்களுடைய சர்வீஸ் மதீனாவுல எப்படி இருந்துச்சு? அதுதான் நான் ஸ்டார்டிங்ல சொன்னேன். மக்காலையும் சரி மதீனாலையும் சரி எந்த குறையுமே கிடையாது. மதீனால கூட பாத்தீங்கன்னா பிலால் ஒரு வீடு கொடுக்குறீங்களா, அது மேலதான் பள்ளிவாசல் கட்டியிருக்காங்க. அது பக்கத்துலயே ரூம் கிடைச்சது. ரொம்ப பக்கம் நபியுடைய இது இருக்கு. மதீனா இருக்குல்ல, அங்க பக்கத்திலே கிடைச்சது. தூரம்லாம் கிடையாது. ஒரு 50-60 மீட்டர் தான் இருக்கும். பக்கத்திலே கிடைச்சது. வேற ஏதாவது விஷயங்கள் சொல்லணுமா கஜாபாய்? வேற ஒண்ணும் சொல்ல பண்ணி கொடுத்தீங்க. வேற என்ன, அதெல்லாம் சொல்ல துவா பண்ணுங்க. 1 மாசத்துல நாங்க கிளம்ப போறோம். பெண்கள் தரப்புல பண்ண போறோம். வலைக்கம் அஸ்ஸலாம். எந்த பிரச்சனையும் இல்லை, பரக்கத்தான சர்வீஸ். உங்களை பத்தி ரொம்ப மேல மேல நான் போயிட்டு துவா செஞ்சது, நம்ம சொன்ன வார்த்தை அல்லாஹ்லாம் எல்லாத்துக்குமே மன்னிச்சுக்கணும். அல்லாஹ் உங்களை பத்தி நம்ம நினைச்சது நல்ல பரக்கத்தா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை நான் உடனே சலா பண்ண பாருங்க. நாங்க சொன்னது என்ன இருந்தாலும் அல்லாஹ்க்கோசரம் நீங்க இது பண்ணுங்க. உங்களோட சர்வீஸ் ரொம்ப மேல மேல எல்லாருக்குமே நாங்க சொல்லணும். உங்களை பத்தி ரொம்ப பார்க்க முடியாத ரொம்ப கிட்ட காமிச்சிட்டீங்க. ரொம்ப பரக்கத்தா இருந்துச்சு. எல்லாமே ரொம்ப பார்க்க சொல்றதுக்கு இல்லாம பரக்கத்தா இருக்கு. எதுவுமே மேல மேல உங்களை கேட்கறாங்க எல்லா இடமும். நீங்க எந்த சர்வீஸ்ல படிங்க, அந்த நம்பரை சொல்லுங்கன்னு கேட்டுட்டு இருக்காங்க. எனக்கு டைம் இல்ல சொல்லும். எதுவுமே பாக்குறதுக்கு நீங்க சொன்னது கொஞ்சமா இருந்தாலும் பண்ணது நல்ல பரக்கத்தா இருந்துச்சு.
எல்லாம் போகும்போதெல்லாம் கூட அப்பவுமே நான் சொன்னேன், அப்பா தம்பி நம்ம போறோம், அது கரெக்டா தப்பா தெரியல, அல்லாவோட நியத்தை வச்சு நம்ம பணம் கட்டிட்டோம், பரவாயில்ல, பிரச்சனை ஒண்ணும் பண்ணாது, அதை அப்படியே விட்டுடு, நம்ம அல்லா கூப்பிட்டா போவோம், அப்படி இல்லைன்னா போட்டோம் அந்த பணம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அப்புறமேல்பட்டு போனோன்னு பார்த்தா எல்லாமே நல்லா அழகா இருந்துச்சு. போனோன்னு மக்களை நம்ம இறங்கணும்னு மதினால ஒருத்தர் பாய் சொன்னாங்க, சலாம் அலைக்கும் வாங்க, எல்லாமே ஹாஜி ஹாஜி வாங்க வாங்க, ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. ரெண்டாவது அவங்க நீங்க உள்ள அவங்களுக்கு அழைப்பு கொடுத்தவங்க நாங்க திரும்பி பாக்குறோம், எல்லாருமே வந்து நிக்கிறாங்க, வாங்கம்மா நாங்க தான் உங்களோட இது, வாங்க நீங்க பரவாயில்ல. அந்த பாய் சொன்ன நாங்க முடிச்சோம், சரி நம்ம எப்படி போய் கேட்கறது என்ன பண்றது அப்ப சொன்னாங்க, இல்லம்மா நான் தான்மா வாங்கம்மான்னு கூப்பிட்டாங்க, உங்களை பத்தி பேர் சொல்லி. அப்புறம் எல்லா இடமும் போனோம், எந்த பிரச்சனையுமே இல்ல, பறக்கத்தான இடம், கண்ணை கொண்டு பார்க்க முடியாத இடமெல்லாம் நல்லா இடம் சொல்றதுக்கு இல்லாம இருக்கு, நல்லா பறக்கத்தா இருக்கு. உங்க பேர் நல்லா மேல மேல வரும், உங்களை பத்தி நாங்க சொல்றதுக்கு மறுபடியும் டைம் இல்ல. ரெண்டாவது வந்து நீங்க பார்த்தா கூட உங்களை பத்தி எந்த இதோ வெளியே வராத அளவுக்கு நீங்க நடத்தி கொடுத்தீங்க, எல்லாருக்குமே சிறப்பா இருக்கு, எந்த குறையும் நீங்க வைக்கல, எல்லா இடமும் பறக்கத்தான இடம். அதான் ரெண்டாவது நீங்க சர்வீஸ் அனுப்பிச்சிங்க பாருங்க, அனைத்து மக்களுமே நல்லா துவா சொன்னாங்க, நல்லா பறக்கத்தான இடம், பேச்சு கூட அழகான பேச்சுங்க, எந்த மாற்றமும் கிடையாது அதுல. கைடிங்க பக்காவா அழகான, எந்த பிரச்சனையும் இல்லை, அழகழகா பண்ணாங்க. அந்தந்த இடத்துல அந்தந்த காபாவை பத்தி சொன்னாங்க, அந்தந்த காபாவோட எல்லா வழிமுறையுமே நடைமுறை அனைத்துமே சொன்னாங்க, எந்த இதுவுமே மாற்றம் இல்லை. அங்க போனோன்னு தான் நினைச்சோம், நம்ம திருப்பி இன்னொரு வாட்டி பணத்தை இங்கேயே கொடுத்து நம்ம இப்படியே தங்கிடலாம்பா, அப்புறமா நம்ம வர டைம் கிடைக்காது அப்படின்னு கூட மனசுல வச்சிருந்தேன். அப்பமா தம்பிகிட்ட சொன்னேன், தம்பி நம்ம இன்னும் ஒரு வாட்டி கூட நம்ம போட்டு இன்னும் ஒரு 10 நாள் 5 நாள் கேட்டு இருந்துருவோம், நல்லா எந்த குறையும் நல்லா நம்மளுக்கு இங்க தங்கக்கூடியது நம்மளுக்கு நாளைக்கு அங்க வீட்டுல பணம் கிடைக்காது, அதே பண்ணிட்டு போயிடுவோம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு தம்பிகிட்ட சொன்னேன். வேணா இன்னொரு வாட்டி நம்ம பண்ணிக்கலாம்க்கா, ரெடியாகி நம்ம போயிட்டு அப்படின்னுச்சு. அவ்வளவு பறக்கத்துங்க பா, எந்த பிரச்சனையும் இல்லை, நல்ல திருப்தி. சவுண்ட் வரல கதை, சவுண்ட் வரல. அவங்க குடும்பத்திலே ஒரே குடும்பத்துல 20 பேர் ரெடியா இருக்காங்க இன்ஷா அல்லாஹ். அது அஜிக்கு பிறகு அவங்க புறப்படுற மாதிரி இருக்கு இன்ஷா அல்லாஹ். துஆ செய்யுங்க. ஏதாவது உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்க நம்மகிட்ட டைரக்டா கேட்டுக்கலாம். Subscribe to Creativity channel, like, share and comment, and click on the notification bell so that you'll be notified every time we post a new video.